அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் அபூர்வமான நாளை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் 2026 ஜனவரி 14. இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு என்று யோசிக்கிறீர்களா? இன்று போகி பண்டிகை, ஏகாதசி, மார்கழி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை என அனைத்தும் ஒன்றாக இணைந்து வந்துள்ளது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் இதற்கு முன் இப்படி எப்போது வந்தது என்று பார்ப்போம். கடந்த 2007ஆம் ஆண்டு போகி மற்றும் ஏகாதசி ஒரே நாளில் வந்தது. சுமார் 19 வருடங்களுக்குப் பிறகு இப்போது 2026இல் தான் மீண்டும் இணைந்து வருகிறது. இதற்குப் பிறகு வரும் 2045ஆம் ஆண்டில்தான் இத்தகைய அபூர்வமான இணைப்பை நாம் காண முடியும். எனவே இந்த நாள் ஆன்மீக ரீதியாக மிகவும் வலிமையானது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகியின் தத்துவம். நாம் ஏன் போகியை கொண்டாடுகிறோம்? நம்மிடம் உள்ள தேவையற்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் நம் மனதிற்குள் இருக்கும் தீய எண்ணங்கள், கோபம் மற்றும் பொறாமை போன்றவற்றை தீயிலிட்டு அழித்து தூய்மையான மனதுடன் புதிய வாழ்க்கையை பொங்கலை வரவேற்கவே போகி கொண்டாடப்படுகிறது. போகி என்று இந்திரதேவனுக்கும் விவசாயத்திற்கும் நன்றி செலுத்தும் விதமாக பருப்பு போளி, வடை மற்றும் பாயசம் செய்து படைப்பார்கள். இவ்வாறு செய்வதால் வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏகாதசி விரதம் ஏன் இவ்வளவு விசேஷம்? முரன் என்ற அரக்கன் தேவர்களை துன்புறுத்தியபோது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றிய ஒரு சக்திதான் ஏகாதசி தேவி. அந்த தேவி அரக்கனை அழித்த நாளைதான் நாம் ஏகாதசியாக கொண்டாடுகிறோம். ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இது பிறவிப் பெருங்கடலை நீந்தி மோட்சமடைய வழிவகுக்கும். ஏகாதசி அன்று பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும், தீய சக்திகள் விலகும் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். இந்த 2026 ஜனவரி 14 இன்னும் ஸ்பெஷல். ஏனெனில் இது புதன்கிழமை. புதன் கிரகத்திற்கு அதிபதி மகாவிஷ்ணு. பெருமாளுக்கு உகந்த நாளில் ஏகாதசி வருவது இரட்டிப்பு பலனை தரும். இது மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவையும் வியாபாரிகளுக்கு பெரும் லாபத்தையும் தரும். மேலும் இது மார்கழி மாதத்தின் கடைசி நாள். மாதங்களில் நான் மார்கழி என்ற கிருஷ்ணரின் வாக்குப்படி அந்த புனிதமான மாதத்தின் இறுதி நாளில் ஏகாதசி வருவது மிகுந்த புண்ணியத்தை தரும். பெருமாளுக்கு மிகவும் பிடித்த துளசி தீர்த்தம், வெல்லம் கலந்த அவல் மற்றும் பானகம் ஆகியவற்றை நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. இவை உடல் மற்றும் மன தூய்மைக்கு நல்லது. நண்பர்களே, இந்த 2026 ஜனவரி 14ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். பழைய எண்ணங்களை ஒழிப்போம், ஏகாதசி விரதமிருந்து அந்த நாராயணனின் அருளை பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய போகி, பொங்கல் மற்றும் ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காம சாட் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.